சோறு அரிசி ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான். காலகாலமாக நம்ம அரிசி சாப்பிட்டவங்க தான். அரிசி சாப்பிடக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் சர்க்கரை அதிகமாகுதுன்னு ஒரு கருத்து இருக்கு. அது ஏன் அப்போ பல்லவ மன்னன்லாம் இன்சுலினுடைய அலைஞ்சான்? அன்னைக்கு வெறுமனே இன்சுலின் தானே போட்டுட்டு அரிசி மட்டும் தானே சாப்பிட்டாங்க. பல கோடி மக்களும் வெறும் அரிசி தான் நம்ம ஊர்ல சாப்பிட்டாங்க. அப்பெல்லாம் இல்ல, அது ஏன் வந்துச்சுன்னா அவங்கள்ட்ட என்கிட்ட சண்டை போடுவாங்க. நான் அப்படி பேசுவேன்னா, சார் என்ன சார் நீங்க பேசுறீங்க, ஒரு 100 வருஷமான எல்லா பேரும் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. முன்னாடி எல்லாரும் அரிசி தானே சாப்பிட்டோம், எல்லாரும் அரிசி தான் சாப்பிட்டோம். அன்னைக்கு நான் சிவராமன் சென்னையில இருந்து உடுமலைப்பேட்டைக்கு பேச வரணும்னா ஒரு குதிரையில ஏறி வரணும். மெதுவா ஒரு 10 நாள் வந்தா இங்க வந்து சேர்ந்துட முடியும். நம்ம படக்குன்னு 1 மணி நேரம் கோயம்புத்தூர் இறங்கி அங்கிருந்து 3/4 மணி நேரத்துல இங்க வந்து சேர்றோம் அப்படின்னா உடல் உழைப்பு இல்ல, பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லைன்னா அன்னைக்கு குதிரையில போனவன் சாப்பிட்ட மாதிரி அரிசியை நம்ம சாப்பிட முடியாது. அதை ஏற்றுக்கொள்ளணும். பழசெல்லாம் நாங்க அன்னைக்கு அப்படி சாப்பிட்டாங்களா, அன்னைக்கு அப்படி சாப்பிட்டா அன்றைய வாழ்வியல் இல்ல. அன்றைய வாழ்வியல்ல இருந்த ஒரு சாமானிய மனிதன் மியூச்சுவல் ஃபண்ட் ஏறிச்சா இறங்குச்சா, என்எஃப்டிசி குறைஞ்சிருச்சே இது ஏறிச்சேங்கிற டென்ஷன் அவனுக்கு கிடையாது. தங்கம் என்ன 9,000 போயிருச்சு 10,000 ஆயிடுச்சுன்னு யோசிச்சது இல்லை அவங்க. ஆனா நம் மனதில் அப்படியான பல்வேறு சிக்கல்களும் அழுத்தங்களும் கூடுதலாக இருந்து உடல் உழைப்பும் குறைவாக இருக்கிறதுனால இன்னைக்கு சக்கரை கொடி கட்டி பறக்குது. அதுல பிரதானமா பாக்குறது இந்த வெள்ளை அரிசி. வெள்ளை விளையங்கிற அரிசி நமக்கு வேணாம். ஒரு காலத்துல சில்கி பாலிஷ் போட்டு மல்லிகைப்பூ மாதிரி இட்லியை பார்த்தாங்க. அதை பார்க்கும்போது இவ்வளவு சுவையா, எப்படி இட்லி அப்படி கை வச்சாலே பிச்சுக்கிட்டு வருது, அவ்வளவு பூ போல இருக்கு, அப்படி ஒரு மகிழ்வா இருக்குன்னு நினைச்சோம். இனிமேல் அப்படி பார்க்காதீர்கள். அப்படி இருந்தா அது ஆபத்து. நம்ம அரிசி நல்லா சாம்பல் கலர்ல, நம்மளுடைய இட்லி வந்து நல்லா கருப்பு கலர்ல சாம்பல் கலர்ல, அப்படியான ஒரு அரிசி தான் இனிமேல் வேணும். நம்ம இட்லி கருப்பா தான் இருக்கணும். சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஃப்ரெண்டு வீட்டுக்கு. ரொம்ப சம்பவம் நல்லா இருந்துச்சு. அது அந்த வீட்டில் போயிருந்தப்ப நான் அவரோட பேசி கொண்டிருப்போது அவர் வீட்டுக்கு ஒரு அம்மாவும் ஒரு பையனும் வந்தாங்க. அந்த அம்மா என்னை அப்படி பார்த்தோன்னே இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க அப்படின்னு கொஞ்ச நேரம் தலையத்தில் ஆட்டிட்டு, சார் நீங்க தானே அந்த சிவராமன், அந்த டிவில எல்லாம் பேசுவீங்களே அப்படின்னா. ஆமாம்மா அப்படின்னு உடனே அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. சார் 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 அவங்க ஏதோ யூடியூப்ல நிறைய பார்ப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் பையன் பக்கத்துல இருந்து அவன் ஏதோ போன்ல அப்படி விளையாண்டுட்டு இருந்தான். அவன் உலகத்துல நான் கிடையாது. அதனால அவனை தட்டி கொடுத்து, டே இவர்தான்டா சிவராமன், டே இவர்தான் சிவராமன் அப்படி இப்படி கழிச்சுன்னா அந்த அவன் இப்படி பார்த்துட்டு அப்படி திரும்பிட்டான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மா அப்படி தட்டி, நம்ம வீட்டுல நம்ம அந்த கேழ்வரகு உருண்டை எல்லாம் செய்வோம்ல, கம்பஞ்சோறுலாம் நான் பண்ணி கொடுப்பேன்ல, இந்த சார் சொல்லுவார்ல அப்படின்னு காமிச்சான். அவன் உடனே இப்படி ஒரு முறைச்சான். நான் ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு நான் கொஞ்சம் தயாராயிட்டேன். அப்புறம் அவனை அப்படி உட்கார்ந்தவனே அவன் என்னை அப்படி பார்த்து, அங்கிள் நீங்க தான் அந்த அழுக்கு இட்லி அழுக்கு தோசை எல்லாம் ஆக்கினதா, ஒழுங்கா இருந்து வெள்ளை வெள்ளையர்னு எங்க வீட்டுல இப்ப அழுக்கா இருக்கு அப்படின்னா எனக்கு உண்மையிலேயே மனசு பகிர்ந்துச்சு. ஏன்டா அழுக்குன்னு சொல்ற? ஏன்னா அவனுடைய உலகில் கருப்பு எல்லாம் அழுக்கு என்று போதிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் எது கருப்போ அதுதான் சிறப்பு நண்பர்களே. நாம் தவறிவிட்டோம் நிறைய விஷயங்கள்ல. எந்த நிறம் கருப்பாக இருக்கக்கூடிய அத்தனை உணவுப் பொருட்களும் ஆக சிறந்தது. கருப்பை வந்து ஆந்தோசைனின்ஸ் கொண்டாடுறான் மேற்கத்திய உலகம். கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய ப்ளூபெரியோ, ஒரு பர்பிள் வயலட்ல இருக்க ப்ளூபெரியவோ, இல்ல நம்ம ஊர்ல பர்பிள் வயலட்ல இருக்க நவ்வா பழமோ, இல்ல கருப்பு தொலியுள்ள உளுந்தோ, அத்தனையிலும் ஆந்தோசைனின்ஸ் கொட்டி கிடக்கு. நம்ம உலகமே கொண்டாடுது இன்னைக்கு கருப்பு கவுனி அரிசி. அந்த கருப்பு கவுனி அரிசியை எதுக்கு கொண்டாடுறோம்? கருப்பு கவுனி நம்ம 20 வருஷமா கத்திருக்கேன். அந்த கருப்பு கவுனியை கொண்டாடுவதற்கான அடிப்படை காரணம் அதுல இருக்கக்கூடிய ஆந்தோசைனின், அதுல இருக்க கவுனி அரிசியினுடைய அந்த மேல இருக்கிற நிரம்பிச்சத்து தான். அது புற்றுநோய் வரைக்கும் தடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு நுண்கூறு. கவுனி அரிசி சாப்பிட்டா உடனே புற்றுநோய் குணமாயிரும் நான் சொல்ல வரல. பட் தினம் தினம் அதை எடுக்கும் போது அது ஒரு மிகச்சிறந்த ஆன்டி ஆக்சிடென்டா நம்ம உடம்புக்குள்ள இருந்துட்டு இருக்கும். ஃபேமிலியில நிறைய ட்ரீல வந்து கருப்பு புற்றுநோய்கள் இருக்கா, நம்ம தினம் வாரத்துக்கு 2 நாள் கவுனி அரிசி எடுத்துக்கொள்வோம். சிகப்பு கலர் சிகப்பு அரிசி ஏன் கொண்டாடுறோம்? அந்த சிகப்பு அரிசியில் இருக்கக்கூடிய லைகோபீன், அந்த சிகப்பு நிறம் வந்து ஏசியன் பெயிண்ட்ஸ் அடிச்சு கொடுத்துருக்கு. லைகோபீன்கிற ஒரு சத்து, அந்த லைகோபீன்கிற சத்து மிளகாவத்தல்ல இருக்கு, தக்காளி பழத்தினுடைய மேல் தொழில இருக்கு, மாதுளம் பழத்தினுடைய முத்துக்கள்ல ஒட்டி இருக்கு, பப்பாளி பழத்தினுடைய சிவப்பு நிறத்தில் இருக்கு. அப்ப அந்த இளஞ்சிவப்பு நிறமுள்ள எல்லா பொருட்களும் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பது. அன்னாடம் அதை கொஞ்சம் எடுத்துக்கொள்வோம். நம்ம சாப்பாட்டுல தினம் எடுக்கக்கூடிய அக்கறையில காலையில ஒரு யோசிச்சு பாருங்க, காலையில ஒரு கரிசலாங்கண்ணி டீயோ நெல்லிக்காய் டீயோ, அப்புறம் காலையில சாப்பிடக்கூடிய இட்லி சாம்பல் நிறத்தில் உள்ள இட்லி, ஒரு நல்ல புரதச்சத்து நிறைய இருக்கக்கூடிய வெள்ளை சுண்டல், இல்லைன்னா சிகப்பு கொண்டக்கடலை சுண்டல், கொஞ்சம் சோயா பயிறு, ஒரு 2 முட்டை, மதியானம் சாப்பிடக்கூடிய உணவுல கருப்பு கவுனியோ இல்ல மாப்பிள்ளை சம்பா அரிசியோ, தொட்டுக்கொள்ள சாப்பிடக்கூடிய அத்தனை காய்கறிகளையும் கசப்பும் துவர்ப்பும் மேலோங்கி இருக்கிறது. இரவு சாப்பிடக்கூடிய உணவு சர்க்கரை மிக குறைவாக இருக்கக்கூடிய கோதுமை ரவையில உள்ள கிச்சடி, புலால் சாப்பிட வேண்டும் என்றால் நல்ல மீன், இல்லை என்றால் காடை, கோழியில காடை மிகச்சிறப்பு. இப்படி நம்முடைய உணவு திட்டம் இருந்தால் யோசிச்சு பாருங்க, இது ஒரு சின்ன ஃபார்முலா தான். ஓரளவு வேணும், நான் இதை வந்து பெரிய எதுன்னு சொல்ல, ஓரளவு வேணும் நமக்கு வந்து
ஒரு உடலுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய உணவு திட்டமா இருக்கும். இன்றைக்கு பெருகி வரக்கூடிய அந்த சர்க்கரை, ரத்த கொதிப்பு இதெல்லாம் அச்சமாக இருக்கும்போது உடல் பயிற்சி வேணும், மனம் பயிற்சி வேணும், உள்ளத்துக்கு ஒரு அழுத்தம் இல்லாத வாழ்வியல் வேணும். இதெல்லாம் கூட சேர்ந்து உணவிலும் இப்படியான அக்கறைகள் வேண்டும் நண்பர்களே. அப்படி இருக்கும்போது மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கொண்டே போக முடியும். எல்லாவற்றிற்கும் விட மேலாக மறுபடி நாம சொல்றது இந்த ஒற்றை நலம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றது எதுக்குன்னா, அது கோவிடுக்கு அப்புறம் தான் அந்த வார்த்தை ஹிட் ஆச்சு. ஒன் ஹெல்த். நான் படிக்கிற காலத்துல யார் ஹெல்தி பர்சன் அப்படின்னு சொன்னா, உங்க ஹார்ட் 72 டைம்ஸ் பீட் ஆகுதா சார், உங்க பிரீத் வந்து பெர் மினிட் 16 மினிட்ஸ் இருக்கா, உங்க யூரின் வந்து பெர் செகண்ட்ல 15 ml போகுதா, உங்களுடைய சிறுநீரகம் கழிவுகளை சரியா வெளியேறுதா, உங்க ஈரல் சரியா வந்து அதனுடைய மெட்டபலைஸ் பண்ணுதா, அப்ப யூ ஆர் ஹெல்தி அப்படிதான் சொல்லிட்டு இருந்தான். இப்ப போடான்ட்டானுங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உன்னுடைய மனம் நலமாக இருக்கிறதா, உன் மனம் மிகச்சிறப்பாக அழுத்தம் இல்லாமல் மகிழ்வோடு இருக்கிறாயா, கொஞ்சம் நல்லா இருக்கேன்னு சொன்னாங்க. இது இடையில 1970 சொன்னது. 2020 வந்து சேர்ந்துச்சு ஒரு வியாதி, கொரோனா, கோவிட். மிகச்சிறந்த மனம் படைத்த, காலை மாலை 2 வேளை மூச்சு பயிற்சி செய்த, இல்லை என்றால் 6 பேக் உடம்போடு கட்டுமஸ்தான உடம்பில் இருக்கிற, எந்த விதமான உடல் தொந்தரவும் இல்லாத பல பேரையும் கோவிட் கொத்திட்டு போயிடுச்சு. எல்லாம் தானே இருந்தான், மனம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப மனம் அமைதியானவன், இவனை விட்டுருவோன்னு அந்த கோவிட் போலையே. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சப்பதான் 3ஆவதாக ஒரு ஃபார்முலா கொண்டு வந்தான். அதுதான் நமக்கானது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. உன்னுடைய உடல் பிசிக்கலா நல்லா இருந்தாலும், உன் உள்ளம் மென்டலி மிக ஹெல்தியா இருந்தாலும், நீங்க நின்று கொண்டிருக்கிறீங்களே, நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, உங்க மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய மண்புழு நலமாக இருக்கிறதா, அந்த மண்ணுக்கு இருக்கக்கூடிய பேரிடப்படாத கோடான கோடி நுண்ணுயிரிகள் நலமாக இருக்கிறதா, இந்த மேல பறந்துகிட்டு இருக்கிற வானத்துல அந்த காக்கா, குருவி அவையெல்லாம் நல்லா இருக்கா, இந்த பக்கத்தில் இருக்க வாகை மரமோ வேப்ப மரமோ அந்த பூக்கள் நலமாக இருக்கிறதா, அந்த பூக்களை தேனுறிஞ்சு வரக்கூடிய தும்பியோ தேன் சிட்டோ அவை நலமாக இருக்கிறதா, மேல பரம்பிக்குளம் ஆலியார்ல இருக்க டேம்ல இருக்கக்கூடிய மீன்கள் நலமாக இருக்கிறதா, இவையெல்லாம் நலமாக இருந்தால் மட்டும்தான் நீங்களும் நானும் நலமாக இருக்க முடியும் என்பதுதான் ஒற்றை நலம். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று ஆசான் அன்னைக்கே சொன்னார. பகுத்துண்டு பல் மனுஷன் ஓம்புதல் சொல்லலையே, பகுத்துண்டு பல்லுயிர், எல்லா உயிரையும் நேசியுங்கள், எல்லா சக மனிதர்கள் மீதும் அன்பு காட்டுங்கள். இந்த உலகம் எல்லோருக்குமானது, ஆந்த்ரோபோசென்ட்ரிக், மனிதனுக்கானது, எனக்கானது. எனக்கு நல்ல அழகான சத்தான உணவு வேணும், எனக்கு நல்ல குளிரூட்டப்பட்ட அறை வேணும், எனக்கு நல்ல ஒரு பளபளப்பு ஆடை வேணும்னு எல்லாம் எனக்கு யோசிச்சதுனாலதான் பிற உயிரிகள் எல்லாம் சிக்கலை கொடுக்கிறது. ஒட்டுமொத்த உலகை உட்கார வைத்த மொத்த வைரஸ்களினுடைய எண்ணிக்கையை எடை போட்டு பார்த்திருக்காங்க தெரியுமா? அது ஒட்டுமொத்த 700 மில்லியன் மக்களையும் குத்த வச்சு எங்கெங்க நகராதரா, வாய திறந்துராதரான்னு உட்கார வச்ச மொத்த வைரஸினுடைய எடை எவ்வளவு தெரியுமா? டோட்டல் பிரபஞ்சத்தை ஆட்டிய அந்த வைரஸினுடைய மொத்த எடை வெறும் 150 கிராம். அதனுடைய கணக்குல அந்த 150 கிராம் எடையுள்ள வைரஸ் ஆட்டி படைச்சிருச்சு அத்தனை பேரையும். விளையாட்டு இல்லை, யோசிச்சு பார்த்திருக்கேன் நான் பல நேரம். வெறும் RNA, இந்த புரதங்கள் எங்க இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அந்த புரத கூறுகள் நுரையீரலுக்குள்ள போய் நமக்குள்ள இருந்து வரக்கூடிய அதை எதிர்க்கக்கூடிய சைட்டோகைன்ஸ பெரிய ஸ்ட்ராங் மாதிரி வர வச்சு நம்மால எதுவும் செய்ய முடியாத உட்கார வைக்கக்கூடிய மூளை அந்த வைரஸ்க்கு இருக்கிறது. ஒத்துக்கொள்ளுதான் ஆகணும். ஏன் தெரியுமா? இந்த உலகம் அடிப்படையில் வைரஸ்களுக்கானது. இது வைரோஸ்பியர், பயோஸ்பியர், இந்த பூமி. நாம கடைசியா வந்து சேர்ந்த கடைக்குட்டி. பொதுவா கடைக்குட்டி வீட்டுல ரொம்ப சேட்டை பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி நாம ரொம்ப சேட்டை பண்றோம். நம்ம சேட்டை பண்ணும் போதெல்லாம் அது எந்திக்குது. என்னடா இப்படிதான் வந்து ஒரு உயிரினம் இருந்துச்சு, டைனோசரஸ் அப்படின்னு. டைனோசரஸ் நம்மள பல பேருக்கு ஸ்பீல்பர்க் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓ இவ்வளவு இருந்துச்சா, இப்படிலாம் பெருசா இருந்துச்சா, அப்படிதான் நமக்கு தெரியும். எப்படியா டைனோசரஸ் மொத்தமா செத்து போச்சு? யாராவது யோசிச்சிருப்போமா? பல லட்சம் டைனோசரஸ் இருந்தது பூமியில. அதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. இன்னைக்கும் நிறைய இடத்துல அதுக்கான பூமிக்கு அடியில உறைஞ்சிருக்குது, பனிக்கடியில உறைஞ்செல்லாம் எடுக்கும் போது பல கோடி டைனோசரஸ் இருந்திருக்கு. ஆனா காணாம போச்சு. எப்படி காணாம போச்சு? நம்மலாம் தாத்தா பாட்டி, பெரிய தாத்தா, மகேந்திரவர்மன், பல்லவன், பொன்னியின் செல்வன் கதை சொல்லிட்டு எத்தனையோ இருக்கும். அவங்களுக்கு இல்லையே. ஒருத்தர் இல்லாம எப்படி காணாம போச்சு? ஒரு செய்தி சொல்றாங்க, இல்ல ஏலியன்ஸ்ல இருந்து வந்து அழிச்சிட்டாங்கன்னு கொஞ்சம் பேர் கதை சொல்லிட்டு தான் முன்னாடி. இப்ப அப்படிலாம் இல்ல, ஏதோ ஒரு வைரஸ் மொத்தமா காலி பண்ணிருச்சு.